இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அனைத்து கருத்துக்களும், வசனங்களும், விவாதங்களும் நகைச்சுவை நோக்கத்திற்கு மட்டுமே. இதில் வரும் கணவன் மற்றும் மனைவி என்ற பாத்திரங்கள் யாரையும் குறிப்பதல்ல. உங்கள் வாழ்க்கையுடன் ஏதேனும் ஒற்றுமை இருந்தால் அது முற்றிலும் தற்செயலானது. இந்த நிகழ்ச்சி எந்த குடும்பத்திலும் அன்னெசசரி டிஸ்கஷன் ஏற்படுத்தும் நோக்கமில்லை. தயவு செய்து லைட்டாக எடுத்துக்கொண்டு சிரித்து ரசிக்கவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா வாழும் தமிழ் குடும்பங்களில் அதிகம் விட்டு கொடுத்து போவது கணவனா மனைவியா? ரொம்ப சிம்பிளான தலைப்பு. ஓ, அத பேசுறதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களோ? ஆமா, நான் இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இவங்களோட கணவர்கள்ட்டெல்லாம் கேட்டேன் மாதிரி. அவங்க சொல்றாங்க இவங்கெல்லாம் சொக்க தங்கம், எங்களுக்கு நாங்க தான் இது நியாயமா அவங்களுக்காக கொடி தூக்கி பேசணும், ஆனா இதையாவது விட்டு கொடுக்குமே அப்படின்னு ஸ்டேஜ் அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. இதேதான் இவங்க மனைவிகள்கிட்ட போய் கேட்டேன். எழுதி கொடுத்ததே அவங்க தான். நீ போயிட்டு வாடா என் ஜிங்கம், போய் அடிடா அப்படின்னாங்க. நம்புற மாதிரி தான் இருக்கு மாதிரி. தேரை இழுத்தி தெருவில் விட்டீங்க. சோ இவங்க ஆப்பந்தீங்க, நம்ம ஏப்ப உடனே இன்னைக்கு. ஆமா, முதல்ல அனிதா ஆரம்பிப்பாங்க, பார்த்து செய்யுங்க. சரிங்க, செஞ்சிடலாம். நம்ம கணவர்கள்லாம் இந்தியால என்ன மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் கண்டினியூ பண்றாங்க. அது ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும். ஆனா இவங்களை நம்பி பிறந்த வீட்டை விட்டும் பிறந்த நாட்டை விட்டு கொடுத்தும் வர நமக்கு இங்க எல்லாமே புதுசு. முதல்ல நாம இவங்களுக்கெல்லாம் வேலைக்கு சமைச்சு போடணுங்க. நல்ல மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டு நம்மள குறை சொல்ற வேலைதான் இவங்களுக்கு. இப்ப இவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் தான் சமைக்கிறோம்னு. என்னதான் நீங்க நானும் ரவுடி தான் சத்தம் போட்டு சொன்னாலும் அந்த வேலைய சத்தம் போடாம பண்றது மனைவிகள் நாங்க தாங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கறதுல இருந்து வீக்கெண்ட் ஆனா மாவரைச்சு வச்சு அடுத்த வீக்குக்கு மீல் பிளான் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் பொறுப்பா பண்றது மனைவிகள் நாங்க தான். இப்படி சமையல் வேலை, வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை, பசங்களை கவனிச்சுக்கிற வேலைன்னு சுத்தி பம்பர மாதிரி சுழண்டுட்டு இருக்கோங்க நாங்கெல்லாம். இப்படி எல்லாம் நாங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நாங்க எல்லாரும் எங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்திருக்கோம், எங்க தன்மானத்தை விட்டு கொடுத்திருக்கோம். இவ்வளவையே பல சமயங்கள்ல நாங்க எங்க சுய மரியாதையே விட்டு கொடுத்துதான் உங்களோட எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாலன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இங்க அதுக்கும் வழி கிடையாது. சும்மா கோச்சுக்கிட்டு இந்தியா டிக்கெட் எல்லாம் போயிட்டு வர முடியாதுங்க. எங்க கோவம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துதான் உங்களோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இவங்க அப்படியே சமைச்சு சமபந்தி பரிமாறிட்டாலும் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல சமபந்தி. இப்ப சாப்பிட்டுதானே வந்திருப்பீங்க. பம்பரமா சுத்துறாங்களா இவங்க. இந்த சாட்டை இருக்குல்ல பம்பரத்துக்கு சாட்டை இவங்க அம்மா அப்பா. இவங்க பம்பரம், அது கீழே ஒரு ஆணி இருக்கும் பாருங்க, அது பூரா அவங்க. அதுக்குதான் அவங்க தலையில பாருங்க நிறைய பேருக்கு இன்னும் முடியே இருக்காது. நின்ன இடத்துல சுத்துனா அதுக்கு பேரு கடிகாரம், நிக்காம சுத்துனா புருஷங்காரன். நல்லா சொன்னீங்க நடுவர். என்னதான் நம்ம ஆஃபீஸில் லீடாக இருந்த டீமை ஹேண்டில் பண்ணி டெசிஷன் எடுத்தாலும் வீட்டுக்கு வந்தால் மக்களை உங்களுக்கே தெரியும். ப்ரொபேஷன் பீரியட் இருக்க ட்ரெயினிங் மாதிரி தாங்க நம்ம நிலைமை. காலையில் எந்திரிச்சோன்னே ஒய்ஃப் சீனியர் மேனேஜர் மோட ஆன் பண்ணிடுவாங்க. வரிசையாக டாஸ்க் அசைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக போகிற வரையும் அமைதியாக இருப்பாங்க. ஒரு சின்ன தப்புன்னா அவ்வளோதாங்க, ரிவ்யூ மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த டிபேட் வாரம் ஆகும். அந்த ஒரு வாரம் போகுங்க. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ, எப்போல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கரெக்டாக நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், யாருமே இது மறக்க முடியாதுங்க. இது குளோபல் ட்ரூத், ஓகேங்களா?
அப்புறம் வந்து என்னங்க, இப்ப கண்டிப்பா கோபத்துல ஒரு 10 விஷயத்தை பத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, என்ன அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கேட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க, கேரளம் இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு கலர் வீடு வேலை விடுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுத்து போறது மட்டும் இல்லாம அவங்க எப்படின்னா மல்டி டாஸ்கிங் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரிங்க. 100 டேப் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, 5 பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், 5 அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ்வளவு நடந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைப்ப 2017ல எந்த டே எந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு கரெக்டா நம்மள பிளாக் பண்ணுவாங்க. என்னங்க அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், நம்மள வின் பண்ணிட்டே இருக்குன்னு ஹஸ்பண்டுக்கு அதை விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணுங்க. அதை மட்டும் தான் கடைசியா வள்ளுவர் சொன்னதாங்க எனக்கு ஞாபகம் வருது. பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தால் அதை நன்றுங்க. பொறுத்து மட்டும் போறது இல்லைங்க, அதை மறந்து அடுத்த விஷயம் என்னன்னு மூவ் பண்றது மோஸ்ட் இந்தியன் ஹஸ்பண்ட் தாங்க. இதை யாரும் மறக்க முடியாதுங்க. நன்றி, வணக்கம். பிரதர், அவங்க அங்க கூப்பிட்டு இருக்காங்க, சொல்லி காட்டுறாங்க, நம்மள கூப்பிடல, நம்ம இங்க கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? இது வந்து பொறாமப்படுற மாதிரி இருக்கு. நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். வெளியில இருந்து பார்க்கும்போது அமெரிக்கா லைஃப் ரொம்ப ஈஸின்னு தாங்க தோணும். ஆனா வீட்டுல யாருக்கா ஸ்ட்ரெஸ் வந்தா அவளை கூப்பிடு, அவளுக்கு தெரியும். அதான் யாரு? நம்ம வீட்டோட ரியல் ஸ்ட்ரெஸ் மேனேஜர் மனைவிங்க. மார்னிங் ஆப்போசிட் டீனர் சொன்னாரு, மார்னிங் எழுந்த உடனே டாஸ்க் கொடுப்பாங்கன்னு. அந்த டாஸ்க் ஃபுல்லாமே பண்ணிட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுலயே பெண்டிங் வேலை இருக்கும். அந்த பெண்டிங் வேலை டென்ஷனும் நம்மளுக்கு தாங்க. பிரெக்னன்சி டைம்ல பெயின், ஹார்மோன் சேஞ்சஸ், டெலிவரி பெயின், டெலிவரி ரெக்கவரி, என்ன சாப்பிடணும், என்ன அவாய்ட் பண்ணணும், எல்லாமே மனைவிக்கே ரெஸ்ட்ரிக்ஷன். கணவருக்கு நோ சாக்ரிஃபைஸ். பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகும். ஃபீடிங் ப்ராஜெக்ட், டைப்பர் ப்ராஜெக்ட், ஸ்லீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டெட்லைனும் கிடையாது, லீவும் கிடையாது, இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. ஓகே, ப்ராஜெக்ட் டன்னு தூங்க போவோம். அப்பதான் பேபி அலாரம் அடிக்கும். ஹஸ்பண்ட் கேட்பாரு, ரிப்போர்ட் என்னாச்சு அப்படின்னு. அப்ப மனசுக்குள்ள தோணும், சார் இது ஆபீஸ் ப்ராஜெக்ட் இல்ல, இது லைஃப் ப்ராஜெக்ட், கிளைண்ட் மூடு படிதான் ரிசல்ட் வரும். ஓகே, நாங்க தான் குழந்தைக்கும் கணவருக்கும் விரதம் இருக்கோம். அந்த விரதம் கூட மனைவிக்காக அவங்க இல்லைன்னா பரவாயில்ல. அன்னைக்குதான் நான்வெஜ் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கு, சமைச்சு தெரியாம வந்து நிப்பாங்க. இதுல கூட ஜீரோ சாக்ரிஃபைஸ்ங்க. இத்தனை ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் மாஸ்க், மனசுல ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட். இதுக்கு ரெகக்னிஷன் கூட இல்லைங்க. ஆனா டெசிக்னேஷன் மட்டும் ஹோம் மினிஸ்டர் பட் கம் ஸ்ட்ரெஸ் மேனேஜர். இந்த போஸ்டுக்கு ரிட்டையர்மெண்ட் கூட கிடையாதுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்ல வருது என்னன்னா, லைஃப்ல காம்ப்ரமைஸ்ல ஒரு சாப்டர் இருந்தா அதோட ஆர்த்தர் பெரும்பாலும் மனைவி தாங்க. அந்த ஆர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போமா? முடிஞ்சு பாஸ், முடிஞ்சு. இதுக்கு உங்ககிட்ட பாயிண்டே இருக்க முடியாது. இப்படியா நீங்க நடந்துப்பீங்க? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா. ஃபீட்பேக் மைக்கே பொறுக்கல, தெரியுதா? மதி சொல்லுங்க. இருக்கு நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். சைலஜா சொன்னாங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசினாங்க. நாங்க பேசவே மாட்டோம் அதை பத்தி. அனைத்து கணவர்களுக்கும் தெரியும், அவன் பிரேக் டவுன் ஆனா குடும்பமே பிரேக் டவுன் ஆகும். ஆபீஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்தா ஓவர் நைட்ல டெப்ளாய் பண்ற கணவன், வீட்டுல ஒய்ஃப் கிட்ட இஷ்யூ வந்தா உடனே பேக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துருவான். அவன் அமைதியா இருக்கிறது பலவீனம் அல்ல, அவன் அமைதியா இருக்கிறது பொறுப்புணர்வு. அமெரிக்காவில் பல கணவர்கள் ஒரு சிம்பிள் பாலிசி ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா, லெஸ் டாக் மோர் பீஸ். மீட்டிங்ல டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சவன் கணவன் வீட்டுல டிஃபெண்ட் பண்ணாவது அவனோட மெச்சூரிட்டி. சில நேரங்கள்ல வந்து சைலன்ஸ் தான் சாக்ரிஃபைஸ். வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, அடக்கம் அமர்வும் வீக்கம். அடக்கம் மனிதனை உயர்த்தும் என்றால் குடும்ப அமைதிக்காக அடங்கி இருப்பது மிகப்பெரிய மனிதன். ஸ்பீட் பிரேக்கரை கார் ஃபீல் பண்ணாதுங்க, ஷாக் அப்சர்வர் தான் ஃபீல் பண்ணும். அது போல வீட்டோட அமைதிக்காக ஒவ்வொரு அதிர்வுகளையும் தாங்குபவன் கணவன் தான். அவன் அதிகமா பேச மாட்டான், ஆனா அதிகமா தாங்குவான். மிக அதிகமா விட்டு கொடுப்பான் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதி என்ன சொல்றாங்கன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ் கொடுத்து மென்டல் ஆக்கிட்டாங்க எங்களை. எவ்வளவுதாங்க நாங்களும் தாங்கிறது? அடங்கி போறேன், அடங்கி மறு, இனிமேல் அடங்க மறு. வெள்ளந்திங்கிறது ஒருத்தன், விரல் சுட்டுறது ஒருத்தனா?
நீங்க என்ன ஷாக் அப்சர்வர் இது பிரேக்கிங் பேசுனீங்க, நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ? என்ன படிச்சனே தெரியாத. அனைவருக்கும் வணக்கம். நீங்கெல்லாம் அமெரிக்கா வரும்போது என்ன மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க? GRE, TOEFL. ஆனா நாங்க எழுதிட்டு வந்த எக்ஸாம் என்ன தெரியுமாங்க? PhD, புருஷனை ஹேண்டில் செய்யும் டியூட்டி. அதுல வாங்கின அவார்டை பத்தி தாங்க நான் இப்ப பேச வந்திருக்கேன். அமெரிக்காவா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி தானங்க நீங்க கூப்பிட்டு வரீங்க. ஆனா நீங்க வெறும் மந்திரி தான், உங்க ஒர்க்க மட்டும் தான் பாக்குறீங்கிறத மட்டும் சொல்ல மறந்துடுறீங்க. அந்த மந்திரியோட சேர்த்து வீட்டையும் நாங்க தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி செஸ்ல ராணி காலினா ஆட்டங்காலியோ அதே மாதிரி தாங்க. ஒரே ஒரு நாள் நாங்க வீட்டுல படுத்துட்டோம்னா மொத்த வீடும் காலி தாங்க. ஒர்க்ன்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல மார்க் வாங்கினாலே உங்களுக்கு அப்ரிசியேஷன், சேலரி ஹைக்லாம் கொடுக்குறாங்கங்க. அதை நீங்க டென்ஷனே இல்லாம பாக்குறதுக்காக நாங்க குக்கிங், கிளீனிங், கிட்ஸ்னு 3 சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆக வேண்டி இருக்குங்க. அதுவும் கேப்பே இல்லாம. இது எப்படி தெரியுமாங்க இருக்கு? இந்த வின்னர் படத்துல வடிவேல் சொல்வார்ல, இந்த லெமனை கட் பண்ணி அதுல இருக்க சாறு எடுத்து அதுல திரி போட்டு எண்ணெய் ஊத்தி நாங்க வைப்போமா, இவங்க நோகாம எடுத்து கொண்டு போய் தண்ணியில விட்டுருவாங்களாம். அதுல அந்த விளக்கு தாங்க எங்களோட அமெரிக்கா ட்ரீம். அந்த அதுல வந்து நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற எலுமிச்சங்காய் எத்தனை பிஞ்சோங்கிறது எங்களுக்கு தாங்க தெரியும். பெருசாலாம் நாங்க உங்கள்ட்ட ஒண்ணும் கேட்கலங்க. அன்புன்ற அப்ரிசியேஷனும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற சேலரி ஹைக்கும் கொடுத்தாலே இந்த குமுதா ஹாப்பி தான் என்னாச்சு. நன்றி, வணக்கம். ஏங்க நீங்க இந்த அமெரிக்கா கனவு விளக்கு அப்படின்லாம் சொன்னீங்க, பெட்ரோல் லைட்டே தான் வேணும்னு இங்க வந்தீங்க. இங்க வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் சொல்றாங்க, இளந்தப்பழம் ஜூஸ் கேட்கறாங்கன்றீங்க. நீங்க கேட்டீங்க இன்ஜினியரிங் படிச்சோம் பொண்ணுதான் வேணும் நீங்க கேக்குறீங்கல்ல, அது இல்லையே. கேட்டீங்களா? யாருமே கேட்கலங்க. ஏன் ஏன் இந்த குமுதா இந்தியாவிலேயே செட்டில் ஆகக்கூடாதா? அமெரிக்காதான் வரணுமா? நீங்க தானேங்க, நீங்க பேசாம +2 படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க தானே. நீ என்னது நீங்களே சொல்லுங்க. அவர் H1B இருந்தாதான் பொண்ணே கொடுக்குறாங்க. அமெரிக்கா நினைச்சுதான் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சதீஷ். நம்ம ஐதாக்கா சொன்னாங்க, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்கிற மாதிரியே தான் அமெரிக்காலயும் இருக்கிறாங்க, ஆபீஸ்லயும் அப்படியே தான் இருக்கிறாங்க, வீட்லயும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் இந்தியாவிலன்னா அப்பா அம்மா இருப்பாங்க கூட, வீட்டுல யாரும் பெரியவா இருப்பா, அது ஒரு பக்கபலமா இருக்கும். ஆனா இங்க அமெரிக்கால எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹஸ்பண்ட் ஒண்ணு குடும்பத்தை கொண்டு போகணும், அதுக்கப்புறம் பசங்களை எல்லா கிளாஸுக்கு கொண்டு போகணும், பசங்களை அடுத்த லெவல் கொண்டு போகணும், ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ஹஸ்பண்ட் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க யூஎஸ்ல கார் வந்து ஒரு யூட்டிலிட்டி மாதிரி இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு லக்ஸரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கினா அது ஃபேமிலி டிசிஷன், இந்த கார் வாங்கலாம் அந்த கார் வாங்கலாம்னு. ஆனா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது வந்து அது ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. காரை கிளீன் பண்ணணும் ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்சூரன்ஸ் ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க எத்தனை பேர் கேஸ் ஃபில் பண்றீங்க? எல்லாருமே கார் ஓட்டுறோம். எத்தனை பேர் வந்து லேடிஸ் கேஸ் ஃபில் பண்றீங்க? இங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கேஸ் ஃபில் பண்ணணும், டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும், டேஷ்போர்ட்ல ஏதாவது இண்டிகேட்டர் இருந்தா அதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் பார்த்து ரெடி பண்ணி வைக்கணும். அது போக பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஹாபிஸ். வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா என்னோட டைம் மொத்தமே பாத்தீங்கன்னா ஹவுஸ் கிளீனிங், கிச்சன் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங். ஸோ இந்த கிளீனிங்லேயே தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் போகுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் இமிகிரேஷன். ஸோ இப்போ பையனுக்கு என்ன பாஸ்போர்ட் ரினிவல் அது ஹஸ்பண்ட் தான் பார்க்கணும், OCI கார்டு ஹஸ்பண்ட் தான் பார்க்கணும். இந்தியா போகணும் அப்படின்னு பார்த்தா விசா அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்றதுல இருந்து எத்தனை பேர் DS 160 ஃபில் பண்ணிருக்கீங்க? அது ஒரு வாட்டி பண்ணிப்பாங்க, அதுல ஏகப்பட்ட எரர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா போர் அடிக்கிற ஜாபும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, இங்க வந்து அவங்க எலுமிச்சி மரத்தை பிரிஞ்சு கொடுப்பாங்களா, அதுல விளக்கு ஏற்றுவாங்களா, ஹஸ்பண்ட் செட்டு போய் அப்படியே அதை விட்டுட்டு வந்துருவாங்களாம். ஆனா இங்க எலுமிச்சி மரமே நாங்க தான், இந்த கெட்டு பெரிய வாங்குறதே நாங்க தான். நன்றி, வணக்கம். சதீஷ். சதீஷ் ரொம்ப புரிஞ்சிருப்பாங்க போல இருக்க, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்க. ஆனா ஒண்ணு உண்மைங்க, DS 160 ஃபில் பண்ணாதான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். உண்மையிலேயே அது பெயின்ஃபுல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க. இவ்வளவு பேர் இந்த பெயின் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. வணக்கம். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து குடும்பம், குழந்தைங்களுக்கு அப்புறம் முக்கியமா பாக்குறது அவங்களோட ஐடென்டிட்டியா நினைக்கிற கரியரை தான். ஆனா அதையே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் நடுவர்களே. நாங்க இருங்க, ஆடியன்ஸே கேட்போம்.
இங்க எத்தனை மனைவிகள் அவங்க ஹஸ்பண்ட்காக உங்க வேலையை ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம். யாருமே கை தூக்கல. எதிரணிக்கு சப்போர்ட்னு நினைக்கிறேன் எல்லாரும், கீழே இருக்க எல்லாரும். அதே எத்தனை கணவன்மார்கள் வந்து மனைவிக்காக விட்டு கொடுத்துருந்துருக்கீங்க? சரி, இதுலயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அதிகமா நாங்க தான் விட்டு கொடுத்துருந்துருக்கோம்னு. இதுல இன்னொரு இது என்னன்னா, இங்க ஊர்ல பார்த்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து I-140 EADக்கு வெயிட் பண்ணி சைல்டு பர்த் அவுடேட்டட் ப்ரொஃபைல் இதெல்லாம் கடந்து குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு கரியர் செட் பண்றதுக்குள்ள நாங்க படுற பாடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, டீச்சர், டாக்டர், டென்டிஸ்ட் எந்த டிகிரி படிச்சுட்டு நாங்க இங்க வந்தாலும் ஆபீஸ்ல IT ஒர்க்கும், வீட்டுல செஃப் வேலையும் தான் பாக்குறோம். இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? சரி, அப்படியே ஒரு ஜாபுக்கு தான் போனாலும் ஸ்டாண்டர்டா போக முடியுதா? ஹஸ்பண்ட்க்கு ரீலோகேட் பண்ணிட்டாங்கன்னு யாராவது சொன்னா நாங்களும் உங்க பின்னாடியே தானே ஹச்டாக் மாதிரி பின்னாடியே தான் வர வேண்டியது இருக்கு. இதுலயும் நாங்க தான் எங்க வேலையை விட்டு கொடுக்குறோம். இதை யாராலையும் மறுக்க முடியுமா? கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாங்க எந்த அளவுக்கு கரியர்ல விட்டு கொடுக்குறோம்னா, ஒரு CEO CFO லெவலுக்கு எங்களுக்கு நிர்வாக திறமை இருந்தோம், ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல்லே எங்க கரியர் லெவல் தங்கிடுது. அவர்களே, கடைசியா ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் சொல்லிக்கிறேன். அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு அமெரிக்கா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா இங்க வந்து பார்த்தாதான் நிலைமை தெரியுது. ஊர்ல மணி அடிச்சுட்டு இருந்திருக்கலாம்னு. வணக்கம். உங்க வீட்டுக்காரர் இங்க வந்திருக்காரா? அந்த மணி அடிக்கிறோம். எங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு இந்திரா நோய் வர வேண்டிய உங்களை இடியாப்பம் புளிய விட்டாங்கிறது எனக்கே கஷ்டம். நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம். ஸ்ரீனி பேசுவார். ஓகே, ஆம்பளைங்க விட்டு கொடுக்கணும்னு யாருங்க சொன்னது? நாங்க என்ன விட்டு கொடுத்துருக்கோன்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 புக்கே எழுதலாங்க. சரி, முதல்ல வந்து சாப்பாடு. நாங்களாம் சின்ன வயசுல வந்து மட்டன் சாப்பிட்டே வளர்ந்த பையங்க. ஆனா ஒரு வீக்கெண்ட் ஆச்சுன்னா மட்டன் வாசம் இல்லைன்னா அந்த வீக்கெண்டே எண்ட் ஆகாது. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டன் பிடிக்காது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வாழ்க்கையோட டைரக்ஷனே மாறிடுச்சு. நம்ம வந்து கடைக்கு போய் ஒரு மட்டன் வாங்கலான்னு மனசு சொல்லும். சரி, ஆனா வாங்கினா நீ தான் சமைக்கணும், அதோட மேட்டர் க்ளோஸ். சரி, ஒரு ஃபேமிலி ரெசல்யூஷன் எடுக்கிறோம், இனிமேல் சிக்கன் தான். இது மட்டுமா? சரி, ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம இந்த கலர்ல ஒரு சட்டை போடலான்னு யோசிப்போம். அந்த யோசிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வரும், இல்ல இல்ல நீங்க இந்த கலர்ல தான் போடணும், என் சேலைக்கு மேட்சிங். ஸோ அப்பதான் வந்து நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்கும், இது உண்மையிலேயே நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹஸ்பண்டா போறோமா இல்ல வந்து அவங்க சாரிக்கு ஆக்சரியா போறோமான்னு. ஸோ அதோட போச்சா, நம்ம ஒரு வீடு வாங்கணும் யோசிக்கும் போது ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் இருக்கணும், அது இருக்குன்னு யோசிப்போம். ஆனா உடனே ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, இல்ல இந்த கலர்ல தான் செங்கல் இருக்கணும், இந்த கலர்ல தான் செவுத்துல கலர் அடிக்கணும், இந்த கலர்ல தான் டைல்ஸ் வாங்கணும்னு. ஸோ உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 ஒரு மனுஷனுக்கான அத்தியாவசிய தேவை. அந்த தேவையே நம்ம விட்டு கொடுத்து தான் இருக்கோம். ஸோ இதுக்கு மேல நான் ஒரு ஹஸ்பண்ட் என்னத்தை விட்டு கொடுக்க முடியும்னு தெரியலங்க. நன்றி. கரெக்டா சொன்னீங்க செல்வா. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம். எங்க உங்க வீட்டுக்காரம்மா மத்தியானத்துக்கு மட்டன் இல்லையே செல்வம். பாவங்க அவரு இட்லி கதையை சொன்னாரு. எங்க வீட்டுல இட்லி முதல் நாள் கும்முன்னு இருக்கும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சப்பையா இருக்கும். நான் சட்டிக்குள்ள இறங்கி நான் தேடணும். அடுத்த நாள் அதே மாவு பிழிச்சு தோசையா வரும். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மாவை கலப்பாங்க. கடைசியில தோசையை சாப்பிட்டா கரகரகரன்னு இருந்துச்சு. என்ன எனக்கு கரகரகரன்னு இருக்குல்ல, மாவு பத்தல, கோல மாவை கலந்து விட்ட அப்படின்ட்டாங்க. இதைத்தான் தின்னுட்டு இருக்கோம் நாங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவரே, மட்டன் லெவல்ல கூட நீங்க விட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஆனா நாங்க எங்க அடையாளத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். காலையில 5 மணில இருந்து நைட் வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பிரேக் வேணும்னு ஒரு வெக்கேஷன் போறான்னு பிளான் பண்றோம். அந்த வெக்கேஷன்லயாச்சும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கா? இல்ல. நம்ம ட்ரெஸ்ஸை மட்டுமா பேக் பண்றோம்? இல்லைங்க. நம்ம கார்ல கிச்சன்லயே லோட் பண்ணிட்டு தான் போறோம். இன்ஸ்டன்ட் பாட்ல இருந்து சாம்பார் பொடியில இருந்து எல்லா பொடியும் எடுத்துட்டு தான் போறோம். டிஸ்னி போனா என்ன, நயாகரா போனா என்ன, அங்கேயும் எலுமிச்சம்பழம் தயிர் சார்ந்தாங்க. நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேமிலியோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட். அதனால நம்ம ரிலாக்ஸேஷனையும் சாக்ரிஃபைஸ் பண்றோங்க. நடுவுல இன்னொரு விஷயம், அமெரிக்கால கார் ஓட்டலன்னா கைதி மாதிரி, ஆனா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆயுள் கைதி மாதிரி.
நீங்க வந்து டிரைவரா தான் இருக்கணும், போய் ஸ்கூல்ல டிராப் பண்றது பிக்கப் பண்றது எல்லா வேலையும் அதுலயும் நாங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலயும் முக்காவாசி நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியும் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இருக்கா? நாங்க என்ன சார் கேக்குறோம், ஒரு நமக்கே அதிசயமா ஒரு நாள் நல்லா பிரியாணி வந்திருக்கோம், என்னப்பா பிரியாணி நல்லா இருக்கான்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, நான் சாப்பிடுறத பார்த்தாவே தெரியல பிரியாணி எப்படி இருக்குன்னு, அதை வேற எதுக்கு கேக்குறேன் அப்படிம்பாங்க. என்ன அநியாய நடுவரே சார், நாங்களே சமைச்சு நாங்களே அவங்களுக்கு போட்டு நாங்களே அவங்க வாயை பார்த்து எப்படி பிரியாணி இருக்குன்னு கத்துக்கிறதா எங்க நிலைமை இருக்கு. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்கள் அவங்க சௌரியத்துக்கோசரம் விட்டு கொடுக்கறாங்க, ஆனா பெண்கள் குடும்பத்துக்கோசரம் விட்டு கொடுக்கறாங்க. நன்றி நடுவரே. என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, நயகரா போய் லெமன் ரைஸ் தாண்டா எங்களுக்குன்றாங்க. நீங்க எதுக்கு சண்டை குளிக்கு சோத்த போடுவானே, கொண்டையை கொண்டு ஆட்டிட்டு நம்மளை கொத்த விடுவானே, வீட்டு பேசாம புளியோர் கட்டி பெல்ல வச்சா வாழ்த்து போயிருக்க வேண்டியதானே. நீங்க சொல்றாங்க பாத்தீங்க, கடைசியில நீங்க பிரியாணி பண்ண பிரியாணிக்கு ஒரு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். வெத்தலை பாக்கு வெத்தலையா, நம்ம பண்ண பிரியாணிக்கு லைக்கு பத்தலையா. இவங்களுக்கு சமைச்சு போட்டு சரி என்ன சொல்றாருன்னு பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஸ்ரீனி. நான் நிறைய விஷயத்த சொல்றதுக்கு ரெடியா அது தானா சேர்ந்து ஓகே. சோ நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன், ஒவ்வொன்றா வேகமா சொல்லிட்டு வரேன். முதல்ல இந்த ரீல்ஸ் பண்ற கொடுமை. எங்காவது ஒரு ஃபங்க்ஷனு எங்காவது ஒரு ஈவெண்ட் போயிட்டா முதல்ல ரீல்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிட வேண்டியது. அவங்க கிளம்புறது பத்தாது, கூட நம்மளையும் கூட்டிக்கிட்டு இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க சொல்லி நம்மள படுத்த வேண்டியது. சோ அது எல்லாத்தையும் நாங்க தான் பொறுத்து போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பர்த்டே இது வெட்டிங் டே மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, செத்தோம். இதோட அடுத்த வருஷம் வரைக்கும் அது சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மறக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணாலுமே, அதாவது அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம் நாளும் கேட்டா அது கூட தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற வேண்டியது. அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கம் இருந்ததுன்னா, ஆமாங்க அடுத்த மாசம் தான் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இவன் எப்படா மறப்பான், நம்ம எப்படா இவனை கலாய்க்கலாம், எப்படா திட்டலாம் அப்படிங்கிறது தான் முழு நோக்கமா இருக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க. வேலைங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல். நீங்க வேலை செய்யலாம் கூட இந்த சமுதாயமோ யாருமோ எதுவுமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் ஆம்பளையா பிறந்தா உத்தியோகம் புருஷலாச்சலம்னு சொல்றாங்க. ஆம்பளையா பிறந்தா வேலை செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ பிடிக்கலையோ பிடிக்கிறதோ எதா இருந்தாலும் அவன் பண்ணிதான் ஆகணும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க பாத்துக்க கரண்டியை தூக்கிட்டு வீட்டுல உட்காந்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் எதுவும் கேட்க போறதும் கிடையாது. அடுத்து எல்லா ஹஸ்பண்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. ஆபீஸ்ல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை, லைஃபே இங்க ரொம்ப அன்சர்டினிட்டியா இருக்குது. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப நீ பேச மாட்டேங்கிற, அப்ப பேசுன இப்ப பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற வரையெல்லாம் தயவு செஞ்சு ஓட்டாதுங்க. இந்த மாதிரி லவ் டாக்ஸர் கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. ஓகேவா? அவன் வெந்து ஜெத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த விஷயம், ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்னு வந்துட்டா அதுல வின் பண்றதே என்னமோ தேசிய ஒலிம்பிக் வின் பண்ற மாதிரி வின் பண்றீங்க. ஏதோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசி இல்லைங்க, இது எல்லாத்தையும் பேசலான்னு தான் வந்திருக்கேன் நானு. எதா இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்மள மடக்கி போட்டு அதை வின் பண்ணாதான் என்னமோ வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கின மாதிரி ஒரு திட்ட போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் இப்ப என்ன அந்த ஆர்குமெண்ட் நாங்க ஏன் வளர்க்காம முடிக்க பாக்குறோம்னா, அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாங்க. அவங்க அதை வளர்க்கறதுதான் மெயின் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் நாங்க ரொம்ப அடக்கமா பொறுப்புதான் போயிட்டு இருக்கோம். இன்னொரு கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது பொண்டாட்டியை பார்த்து பயப்படுற புருஷன் தான் ஜாஸ்தி, புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம். தலைவா, உங்க ரொமான்ஸ் கதையை நம்ம நம்பர் தான் இல்ல. உங்க கல்யாண போட்டோல தோல் மேல கை போடுங்கன்னு சொன்னதுக்கு போட்டோகிராஃபர் தோல் மேல கை போட்டவர் நீங்க. அதனால இந்த ரொமான்ஸ்ல உங்ககிட்ட இருந்து வரதை நாங்க ஏத்துக்க முடியாது. உங்க பேரு ஸ்ரீனியா இல்ல லவகுசாவா? வராங்க, அடுத்தது வராங்க. ராஜலிங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எதிரணியில் அவர் பேசினதை கேட்டு போதுண்டா சாமி வீல அந்து போச்சுன்ற அளவுக்கு இருக்குது. எப்படி வீட்டுக்கு வந்தா என் கூட பேசு நாங்க கேக்குறோமா? ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்க இல்ல இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டிக்காக ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது அதுல ஒரு வாலண்டியரிங் பண்ணும் போதெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு கூலா ஹேண்டில் பண்றீங்க. பொண்டாட்டி கிட்ட மட்டும் என்ன பிரச்சனை? ஏங்க
பிரச்சனை மட்டுமே சொல்றதுக்கு நாங்க என்ன ப்ராப்ளம் பாக்ஸா? இல்ல, எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசுறியப்பா, எங்கிட்ட மட்டும் நீங்க என்ன பண்ண? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவ்வளவுதான். இதுல இங்க இருந்து எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குங்க. உண்மை கதை. இதுல வந்து நீங்க வேலைக்கு போலனாலும் வீட்டுல உட்காரலாம், உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, உண்மை. ஆனா அதே மாதிரிதான் கல்யாணம் ஆகி 1 மாசம் 2 மாசம் ஏமா ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு எந்த ஆண்களையும் கணவரையும் பார்த்து இந்த உலகம் கேட்கறது இல்ல. எல்லாம் மனைவிதான் அதுக்கும் ஏற்று பதில் சொல்றோம். குழந்தை வந்தாலும் ஒண்ணுதானா 2வது ஏற்போம், ஆண் தானா பொண்ணு ஏற்போம். அந்த கேள்விகள் உங்களிடம் வருதா? எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நாங்க தானே ஏத்துக்கிறோம். அது உங்கள்கிட்ட புலம்பிட்டு போடலன்னா கூட அதுக்கு நீங்க காதுகளை திறக்க தயாரா இல்லை. இதுல இங்க இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற உறவுகளை சமாளிக்கிறதுக்கு எங்க வீட்டு பக்கம் உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா கூட யாருன்னு தெரியாது. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணுக்குட்டி நாய்க்குட்டி பேர் வரைக்கும் நாங்க கரெக்டா சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் வீடியோ கால்ல உள்ளேனையான அட்டெண்டன்ஸ் போடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இங்க ஒரு தீபாவளி பொங்கல் லீவ் போடுறியா? வாய்ப்பே இல்ல. பர்த்டே ஆனிவர்சரி லீவ் போட முடியுமா? ஐயோ வேலை இருக்கு. சரி, இந்த தேங்க்ஸ் கிவிங், நியூ இயர், கிறிஸ்துமஸ் வெள்ளக்காரனே லீவ்ல போயிருவானே, லீவ் போடலாம்ப்பா. ஐயோ அன்னைக்கு தான் நான் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுவேன். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு எந்த பொக்கே பிடிச்சாலும் வாங்கிக்கமா அப்படின்னு சொல்ற கணவரோட தான் நாங்க இங்க காலம் தள்ளிட்டு இருக்கோம்னு கஷ்டத்தோடு சொல்லிக்கிறோம். போதுமா? நீங்க ஐ திங்க் இந்த கிரவுட் எல்லாத்தையும் ஆண்கள்லாம் எந்திரிச்சு வெளில போய் பெண்கள் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அடிச்ச அடி எப்படி? ஒரே ஒரு கேள்விதான், கல்யாணம் ஆனவனே குழந்தை பத்திக்கலான்னு கேட்கறது யார்? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? அம்மாவா மாமியாரா மாமனாரா? ஐயா இதுல ஒண்ணே ஒண்ணுங்கய்யா, அதுல கேட்கறது கணவர் வீட்டார்னு சொல்லிக்கிறேங்க ஐயா. எங்க அம்மா அப்பா எங்களை கேட்கறதை விட கணவர் வீட்டார் கணவர் மக்கள் கேட்கிற கேள்விகள் அதிகம். கணவர் வீட்டார் தான் உங்க மாமியார், அதாவது பெண்கள். ஓகே, இப்ப சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க இவ்வளவு பேசி கைதட்டல இருக்கீங்களா? வருவான், என் தலைவன் வருவான் பாருங்க. இப்போ என்ன வேணா பேசலாம், நான் வீட்டுக்கு தான் போகணும். அதனாலதான் இங்க பேசுறதுக்கு மாதிரியே ஒரு நிமிஷம் பாஸ் விட்டேன். திவ்யா சொல்றாங்க அவங்களோட உறவுகளை எல்லாம் மேனேஜ் பண்றது அவங்கதான்ட்டு. நாளைக்கு சண்டே இங்க இருக்கிற எத்தனை பேர் அவங்க மாமியாருக்கெல்லாம் கால் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கைத்து கொண்டு பார்ப்போம். ஒருத்தரும் தூக்க மாட்டாங்க. நம்ம கால் பண்ணா அட்டெண்டன்ஸ் போறதுக்கு உள்ள வருவாங்க. நிறைய பேர் தூக்குறாருப்பா. அதான் பார்த்தேன், அதான் எப்படின்னு தெரியல. தூக்குறது கூட ஆம்பளைங்க. நடுவர் அவர்களே, பாய்ஸோட நிலைமை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா விவேக் சொல்ற மாதிரிதான், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். பாய்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸே தெரியும், கல்யாணம் மாதிரி ரொம்ப மாசா சுத்திட்டு இருந்தானுங்க. இப்ப கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் மசாலா பொடி எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. கெத்தா கத்திட்டு சுத்திட்டு இருந்தவங்களா இப்ப ஒய்ஃப் கிட்ட கத்து வாங்க முடியாம அமைதியா சுத்தமா அமைதியா உட்காந்துட்டு இருக்கானுங்க. வீக்கெண்டானா வேகஸ் போலாமா, வியட்நாம் போலாமா, வெனிசியா போலாமான்னு யோசிச்சிருந்தவங்க இப்ப வெளியே போறதுக்கு பர்மிஷன், ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் மேல இவங்க நம்ம பாய்ஸ் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பஸ்ஸுன்னா நம்ம ஒரு ஊபர் டிரைவரா இருக்கணும், போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரணும். இவங்க தேங்க்ஸ்கிவிங், கிறிஸ்துமஸ், ஷாப்பிங் போறோம்னா உடனே நம்ம ஏடிஎம்மா மாறணும். அவங்க ஏதாவது டிராவல் பண்ணா நம்ம தான் டிரைவர். அவங்க கார் ஓட்டுவாங்க, பட் ஸ்டில் நம்ம தான் டிரைவரா இருக்கணும். அவங்களுக்கு சிக்குனா நம்ம டாக்டரா மாறணும். இதுக்கெல்லாம் மேல ஒரு சில டைம் சொல்லுவாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன்னா நம்ம டெடி பேரா மாறணுமா? எதுக்கு? ஹக் பண்றதுக்கு. இதுக்கும் மேல அவங்க பேட் மூட்ல இருந்தா அதை நம்மளே கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பாசிஃபை பண்ணுமா. பாசிஃபைனா என்னன்னே தெரியாத பாதி பாய்ஸ் தானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னே பாசிஃபை பண்ணுவானுங்க. இத்தனை பிரச்சனையும் முடிச்சுட்டு எல்லாரும் அமைதியா இந்த வாரம் ஓகே ஒன்னு டிசைட் பண்ணுவாங்க, கல்சா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. கோயிலுக்கு போறப்பயே கோபமா கிளம்புவாங்க, சாமி கும்பிடுறப்ப சண்டை போடுவாங்க. அப்புறம் எப்படிங்க சமாதானமா போக முடியும்? இப்படி மாறி 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 எந்த மாதிரி இருக்கும்னு இப்ப தெரியாம நானே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கேங்க. எப்படி ஈவினிங் எந்த மாதிரி போவோம்னு தெரியாம இருக்கேன். இதுதாங்க பாய்ஸோட நிலைமை. ஆரம்பிக்கும் போது சாதாரணமா போன மாதிரி இருந்தது. இது எந்த கருத்துக்கும் சங்கம் பொறுப்பே இருக்காதுங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. குயிக்கா ஃபாஸ்டா பஞ்சா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒரே பாயிண்ட்.
நம்ம குரு அவர்கள் சொன்னாரு வீக்கெண்ட் ஆனா வேகஸ் போலாமா, வெளில போலாமா, சினிமா போலாமான்னு. ஏங்க வீக்கெண்ட் ஆனா வீடுன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சு, மனைவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, குழந்தைகள்னு ஆயிடுச்சு, வீடு குடும்பம் குழந்தை இருக்க முடியாது அவங்களால. வீக்கெண்ட் ஆனா வேகஸ்ல போகணுமா? ஓகே ஓகே, என்னப்பா இங்க ஏதாவது இருக்கா? நபி சொன்னாங்க அவங்கெல்லாம் வந்து சிஇஓ சிஎஃப்ஓ ஆகிற டேலண்ட் ரொம்ப மிடில் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்காங்கன்னா. எப்போ 10 வருஷம் H4ல பிரேக் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப விட்டு போன பேங்கையே திருப்பியும் பிடிச்சி போட்டு மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து போயிட்டு நாங்க 20 வருஷமா பாக்குறோம் வீட்டுல அடங்கி அந்த மேனேஜ்மெண்டே வர மாட்டேங்குது, மிடில் மேனேஜ்மெண்ட் எட்டியே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கிறோங்க, கணவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதான் ஒத்துக்கிறோம். ஆனா மனைவி என்னங்கன்னா தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு வீட்டோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்கங்க. அவருக்கு கொண்டு போனா நிறைய விஷயம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் அதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸையும் சுமக்கிறவங்க தாங்க மனைவி. என்னப்பா ஸ்ட்ரெஸ் அவங்க தான் சுமக்குறாங்க? ஏங்க நம்ம அதிசயமா ஏதோ ஒரு நாள் சமைப்போங்க, அப்போ நல்லா இருக்குங்க. சமைக்கிறதே அதிசயம் தானே பாஸ். பஸ் நாங்க அதிகமா சமைக்கிறோம், அது வேற குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுவாங்க நீங்க எப்பயாவது சமைக்கிறீங்க சூப்பரா தானே இருக்கும். மொத்தத்துல நமக்கு எந்த கிரெடிட்டும் வராதுங்க, எல்லா கிரெடிட்டும் அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு ஜஸ்ட் சேவிங் மட்டும் தாங்க பண்ணலாம் நம்ம. கரெக்ட். ஒரு அண்ணா சொன்னாங்க நாங்க பெர்மிஷன் கேட்டு போறோம்ட்டு. நீங்களாவது பெர்மிஷன் கேட்டு வெளில போக முடியுதுங்க, நாங்க பெர்மிஷன் கூட கேட்க முடியாதுங்க. ஒரு அண்ணா சொன்னாங்க மட்டன் நீ தான் சமைக்கணும். ஒரு நாள் சமைக்கிற உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது தினமும் அதை பண்றோங்க, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டா சொன்னீங்க. மட்டன் தான் வேணா சாப்பிடாம இருங்களேன் பாஸ். அதுதானே மட்டனை விட்டு கொடுத்துட்டு சிக்கனுக்கு மாறிட்டோமே, உங்களுக்காக தானே மாறிட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? சரியான பதில். லாஸ்ட் டூ பாயிண்ட்ஸ். அவங்க ஸ்ட்ரெஸ் பத்தி பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் குடுக்குறவங்களே அவங்க தான், அவங்க எப்படி அதை பத்தி பேசுவாங்க? கரெக்டா இருக்கு. ஸ்ரீனி ஃபைனல் பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் நாங்க கொடுக்குறோமா உங்களுக்கு? எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லா ரூபத்திலயும் வருது. உங்க அம்மா மூலமா வருது, உங்க அப்பா மூலமா வருது, எல்லா மூலமா வருது, ஆபீஸ் மூலமா வருது, எல்லா மூலம் எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மட்டும் வீட்டுக்கு நாங்களும் போகணும் வீட்டுக்கு. ஆமா உண்மையெல்லாம் சொல்றேன், உண்மை விட்டு சொல்ல மாட்டேன். அதனால எங்களுக்கும் 1000 ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆபீஸ் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ், என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு. இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் அதை அமைதியா ஹேண்டில் பண்ணிட்டு பொறுமையா தான் போயிட்டு இருக்கோம். அதனால நீங்க பாராட்டினாலும் பரவாயில்ல, எங்களை வந்து டவுன் பண்ணாம இருங்க, அதுவே பெரிய விஷயம். மேடி இது போயிட்டே இருக்கும் போல் இருக்கேன் மேடி, ஏதாவது பேசி முடிச்சு விடுங்க. கால் நடக்கிறது கொஞ்சம் கரெக்டா வச்சுங்க. என் ஒய்ஃப் அங்க டீ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நடக்குது எனக்கு. இது ஒரு உதாரணத்தோட சொல்லி முடிக்கிறேன். தேவாதிரி மகரிஷி ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னது என்னன்னா, யாரு விட்டு கொடுத்து போறாங்களோ, அனுசரித்து போறாங்களோ, பொறுமையா போறாங்களோ, அவங்கதான் வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க, குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னா. அப்ப ஒரு பெண் எழுந்து கேட்டாங்க, இதெல்லாம் சரி சாமி, அதை யாரை விட்டு கொடுக்கணும், ஆனா பெண்ணா? அதான் கொஸ்டினோட. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, யார் அறிவாளியோ, யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவங்கதான் விட்டு கொடுத்து போவாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் நல்லுறவு இருக்கும் அப்படின்னாங்க. சோ இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க, யார் அன்பு அதிகமா இருக்கு, யார் அறிவாளின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டு வீட்டுல போய் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.